வந்து அவருடைய விஷன் என்ன மாதிரி இருக்கு? மக்களை சார்ந்தும், மக்களுடைய பிரச்சனைகள் பத்தியும், நாட்டை பத்தியும் அவருடைய விஷன் என்னவாக சார் இருக்கு? இல்ல அதாவது நான் அமைச்சர் ஆனவுடனே முதல்ல சந்திச்சோம். அதுக்கடுத்து அமைச்சரவை கூட்டத்தில் சந்திச்சு பேசணும். துறை வாரியா இருக்கிற செக்ரட்டரிஸ் டெய்லி வந்து பேசுறாங்க. மேக்சிமம் செயலாளர்கள்லாம் அந்த டிபார்ட்மெண்ட் தொடர்பாக வந்து பேசி அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து முதலமைச்சர்கிட்ட கவனத்துக்கு போகுது. அவருக்கு வந்து ஒரு நான் சொன்னது போல ஒரு கிளீன் கவர்மெண்ட் கொடுக்கணும், ஒரு வெளிப்படைத்தன்மையான அரசு இருக்கணும்னு 2 விஷயத்த அவர் ரொம்ப முக்கியமாக சொல்றாரு முதல்வர் அவர்கள். அது கட்டாயம் வந்து நடக்கும் அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதை நோக்கி இவங்க கொண்டு வராங்க அப்படிங்கிறது தெரியுது. அதனால முதல்வர் அவர்கள் வந்து நாங்கள் தினமும் சந்திக்க முடியலன்னா கூட அவங்க சார்பாக பேசக்கூடியவர்கள் செக்ரட்டரிஸ் வந்து டெய்லி பேசுறாங்க. அவர் சார்பாக அவர் சொல்லக்கூடிய செய்திகள் பேசுறாங்க. சந்திக்கணும்னா சந்திக்கணும்னு சொல்றாங்க. நான் வந்து இந்த வாரத்தில் சந்திப்பதற்கு வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டுக்கோ கொடுப்பாங்க. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, ஒரு நானும் லேனர்னு சொல்லி சொல்றாரு. நான் முதலமைச்சர் நானும் கற்றுக்கிட்டு தான் இருக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. அவருக்கும் அவர் இதில் என்னென்ன இருக்கிறது அவரும் வந்து லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. அதனால ஒரு கூட்டான ஒரு செயல்பாட்டை முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு.